மீனாட்சி, ம் மா இன்னைக்கு சீக்கிரமா வந்துருவல்ல? வந்துருவேம்மா. நேத்து கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. ஏய் மீனாட்சி, தேன் கிட்ட பேசணும் போல இருக்கு. அவளுக்கு ஃபோன் பண்ண. காலையிலேயே அவளுக்கு கால் பண்ணேன், அவ போன் எடுக்கல. நம்மளெல்லாம் மறந்துட்டா போல. ஏய், அப்படியெல்லாம் மறப்பாளா? ஏதாவது வேலையில இருந்திருப்பா. இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாரேன். உன் பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டியே. ஃபோன் பண்ணு. மீனாட்சி, சொல்லுடி. என்ன தேனு, போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? ஏய், பாக்கலடி, வேலையா இருந்த. ஏய், ஸ்பீக்கர்ல போடு. அம்மா உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, இரு நான் ஸ்பீக்கர்ல போட்டேன். சரி போடு. ரொம்ப நேரமா பிஸியா இருக்க போலயேக்கா. ரொம்ப நேரமா ரிங் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்ன தூங்கிட்டு இருந்தியா? இந்த நேரத்துல போய் யாராவது தூங்குவாங்களா? நாங்கெல்லாம் தூங்க மாட்டோம். மேடம் புதுசா கல்யாணம் பண்ணவங்க. நேத்து நீ அமிச்ச போட்டோவை பார்த்து ஏன் கண்ணே பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு அழகா இருந்த தேனு. அந்த சாரி சூப்பரா இருந்துச்சு. மாமாவே மயங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏய், என்ன நீ? தேனு, என்ன பேச்சையே காணோம்? ஆ? ஓஹோ, மேடத்துக்கு வெக்க வந்துருச்சா? நேத்து கொஞ்ச நேரமாச்சு தூங்குனீங்களா இல்லையா? ஏய், மீனாட்சி, என்ன இது? ஆ? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவளையும் கொஞ்சம் பேச விடு. நானா பேச வேணாம்னு சொன்னேன், மேடம் தான் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏய் தேனு, அம்மா தேனு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா அம்மா? எப்படா விடியும்? உன்கிட்ட பேசணும்னு மனசு துடிச்சுக்கிட்டே இருந்தது. நேத்து உங்க சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாமா? என்ன கேக்குறாங்கன்னு புரியுதா? பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. மீனாட்சி, என்ன பேச்சுது? ஏன் இப்படி கிண்டல் பண்ற? தங்கச்சி கேக்குற கேள்வியா இதெல்லாம்? அவ தங்கச்சியும் நான் தான், பெஸ்ட் ஃப்ரெண்டும் நான் தான். அதனால நான் எப்படி வேணாலும் பேசலாம். அதுக்கான ஃப்ரீடம் எனக்கு இருக்கு. சரி சரி. தேனு, தேனு நீ சொல்லுமா. அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஏன்னா நடக்க வேண்டியதெல்லாம் தள்ளி தள்ளி போச்சா, அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு என் மனசுக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேம்மா. ஒன்னும் பிரச்சனை இல்லைல்லம்மா? தேனு, உன்கிட்ட இருந்து சந்தோஷமான வார்த்தையை கேக்கதான் அம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டுன்னு சொல்லிடு.